உங்ககிட்ட கரம் மசாலா இல்லையா? பரவாயில்ல. தேங்காய் இல்லையா? பரவாயில்ல. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள் இருக்கா? அதை வச்சு சூப்பராக நம்ம சிக்கன் குழம்பு ரெடி பண்ணலாம். சாம்பார் தூள் இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே வெட்டின 3 வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வெட்டின ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து இதையும் நல்லா வேக விடுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பச்சை மிளகாப்பொடி வாசனை போகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச சிக்கனையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்திங்கன்னா அதுக்கு மேலே பச்சை கருவேப்பிலையை போட்டு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா மணக்க அவ்வளவு டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எந்த மசாலா பொடியும் தேவையில்லை. இது டீட்டெயிலான வீடியோவாக நம்மளுடைய சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள்.